ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ப்ரெட் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். எண்ணெய் தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், 4 ப்ரெட்டு சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீரகம் பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதோடைய பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ நம்ம மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சனா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் நமக்கு ப்ரெட்டு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும், இல்லைனா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் இது இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, நமக்கு ப்ரெட்டோட மசாலாலாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ப்ரெட் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர்த்துக்கு ப்ரெட்னால் பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லைனா டின்னருக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.